ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பற்றி பார்க்க போறோம். அது யாரும் இல்லை, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸோ இப்போ அவர் எங்கே இருக்காரு, அவர் வந்து சிறையில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஸோ எதுக்காக வந்து அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மணி லாண்டரிங் பண்ணனால இடிஏவால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாகிஸ்தானோட அதிபர் இவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருமே வந்து இப்போ ஜெயிலில் தான் இருக்காரு. இம்ரான்கானுமே வந்து ஜெயிலில் தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னதான் வந்து ரெண்டு நாடுகளுமே இப்போ பாகிஸ்தான் இந்தியாவுமே வந்து பல்வேறு விதத்தில் வேறுபட்டிருந்தாலும், ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் பல்வேறு விஷயங்களை வந்து வேறுபட்டிருந்தாலும், ஸோ அது வந்து அண்டை நாடாக இருந்தாலும், பட் கருத்துக்கள்ன்ற முறையில் வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான்கான் அவருமே இந்த மணி லாண்டரிங் கேஸில் வந்து ஜெயிலில் இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரனால அவருக்கு வந்து வெளியே வந்திருந்தாரு. கொஞ்ச நாள் வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வாங்கி வெளியே வந்திருந்தாரு. ஸோ எலெக்ஷனை முன்னிட்டு இந்த மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் வந்து வெளியே வந்திருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அதுதான் வந்து கோர்ட்டில் வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரனால இம்ரான்கான் அவருமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஏஓ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கண்ட்ரியில் பாகிஸ்தானில் என்ஏஓ சொல்லப்படுற நேஷனல் கோர்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வரனால அவருக்கு வந்து தீர்ப்பு வந்து முன்னாடியே வழங்கி ஸோ கொஞ்ச நாள் வந்து பெயிலில் விட்டுருந்தாங்க. ஸோ அவருக்கு அந்த மாதிரி வழங்கியிருக்காங்க. இதையே வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் சைட்லேருந்து அவர் சைடில் வந்து கோரிக்கை வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 நீதிபதிகள் வந்து பாகிஸ்தானில் வந்து 5 நீதிபதிகள் வந்து இதை பரிசீலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு விஷயங்களை வந்து இம்ரான்கான் சைட்லேருந்து அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களுமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே வந்திருந்தாரு, நானுமே வந்து வெளியே வரணும், அவர் மாதிரி நானுமே வெளியே வரணும்னு சொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பாப்புலரான ஒரு பொலிட்டிஷியன் லீடர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இதாக இவர் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்டாயம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மினிலா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டுட்டு ஸோ அதை தடுத்து இவரை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதிகமான பேங்க் கரப்ட்லாம் வந்து நிறைய வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இவர் வந்து லாட்ஜ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து மினிலா அப்படின்ற நீதிபதி வந்து சொல்றாரு. இதை மினிலா மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேர் வந்து இதை ஒரு குழுவாக அடங்கி தான் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இம்ரான்கான் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற கண்ட்ரியை சேர்ந்தது வந்து இது பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த வரப்போகிற எலெக்ஷனில் வந்து இவரை வெளியே விட்டா, இந்த மாதிரி அதாவது பெயிலில் வந்து வெளியே விட்டா, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கரப்ஷன் வந்து கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவர் பண்ண விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இவர் இப்போதைக்கு வெளியே விட முடியாது. ஸோ இதை பற்றி பரிசீலிக்கலாமா அப்படின்னு வந்து மினலா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் இம்ரான்கான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரப்ஷனுக்கு எதிராக வந்து நீங்கள் உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக தான் பராமரிச்சுட்டு வரீங்க. அதை பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே சொல்ல வரல. பட் எங்கள் சைடில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, கரப்ஷனுக்கு இதுவாக இந்த சட்டங்கள் வந்து நிறைவேறிருக்கு. பட் அவர் சைடில் வந்து சொல்ல வர்றது வந்து நியாயம் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாரு, கரப்ஷன் வந்து நீங்கள் ஏற்கொள்கிற முறைகள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி முன்னாடி வெளியிடுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வெளியிட மாட்டீங்க? ஸோ இந்த மாதிரி பெயிலில் வந்து ஏன் விட மாட்டீங்க? எங்களுக்குமே வந்து நிறைய கட்சி பார்ட்டிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க நாங்கள், எங்களை மட்டுமே நீங்கள் ஏன் தனிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜெயிலில் அவர் கூட சிறைப்படுத்தப்பட்ட இன்னொருத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயிலர்ஸால் துன்புறுத்தப்படுறாரு அப்படின்னு வந்து இன்னொரு இதையுமே வந்து முன் வச்சிருக்காரு, இன்னொரு கோரிக்கைகளையுமே வந்து முறை வச்சிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து மினிலா அப்படின்ற என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கரப்ஷன் மேட்டருக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே இருக்கீங்க, இப்போ வந்து அகைன் வந்து நீங்கள் பெயிலில் வெளியே வரணும், இந்த மாதிரி எலெக்ஷன் வரனால நீங்கள் பெயிலில் வெளியே வரணும்னு கோரிக்கை விடுக்கிறீங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறைவாசின்னு வந்து அவருமே வந்து ஜெயிலரால் துன்புறுத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் எங்கள் சைடில் இருந்து நாங்கள் இதை பற்றி கிளியராக நாங்கள் விசாரிக்கிறோம். தேவைப்பட்டால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஜெயிலில் வந்து யாருமே துன்புறுத்தப்படலைன்னு கூட அப்படி சொல்கிறத கூட நாங்கள் நிரூபிக்க வந்து தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு மினலா அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து இதை பற்றின விஷயங்கள் வந்து அதாவது
இந்தியாவில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அரசியல் சம்மந்தமாக, அதாவது அவங்களுக்கு வந்து கட்சியின் ரீதியாக நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கிது அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் இதை தொடர்ந்து வந்து இம்ரான்கான் அப்படின்ற இவர் வந்து ஒரு குற்றவாளி. இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து முன் வச்சிருக்கிற இந்த மேட்டரை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எந்த கண்ட்ரிலையுமே இந்த மாதிரி வெளியே வரலாம், பெயிலில் வந்து வெளியே வரலாம். ஸோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தாருன்னா, ஒரு ஜெயிலில் இருந்தாருன்னா பெயிலில் வந்து வெளியே வரலாம் அரசியல் காரணங்களுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த கண்ட்ரிலையுமே இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இவர் மேலே அந்த பேங்க் கரப்ட் பண்ணது, இந்த மாதிரி அதிகமாக மணி லாண்ட்ரிங் பண்ண கேஸ்லாம் வந்து இன்னுமே இருக்குது, இம்ரான்கான் மேலே இருக்குன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பரிசீலனை ஃபியூச்சரில் வந்து இன்னொரு குழு அமைச்சு பரிசீலனை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் அந்த NAO டீமால் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததை தொடர்ந்து இப்போ இம்ரான்கான் வந்து ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காரு, ஏன் நாங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அவங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.